ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆடியோ. இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற பேக்கேஜ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு 15 இன்ச்சு ஒரு 12 இன்ச்சு JBL ரெண்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஆம்பிள் பிளேயர் பிளஸ் 7.1 ஆம்பிள் பிளேயர் தான் கொண்டு வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு கஸ்டமருக்கு கொடுக்க போறோம். அதாவது 15 இன்ச் சப்வூஃபர், 12 இன்ச் சப்வூஃபர், இந்த ரெண்டு சப்வூஃபர் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பவர் ஆம்பிள் பிளேயர், அப்புறம் வந்து 7.1 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிள் பிளேயரும் சேர்த்து டால்பி டிடிஎஸ் டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிள் பிளேயர் தான். முன்னாடி அனலாக் தான் இருக்கும், ஆனால் கஸ்டமர் கேட்டது அனலாக் தான் கேட்டாங்க. நான் HDMI சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சு கொடுத்துருக்கு, நார்மல் தான். ஒரு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நான் கடைசியில் ஃபுல்லாக நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதில் என்னென்ன போட்டிருக்கோம், இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, சப்வூஃபர் எந்த மாதிரி சப்வூஃபர், அதோட வாட்ஸ் என்னங்கிறது தெளிவாக சொல்கிறேன். இந்த சப்வூஃபர் பார்த்துட்டீங்கன்னா பவுஸ்டிக்கோட ஒரு பிராண்ட் சப்வூஃபர் தான். இதோட பீக் பவர் வந்து 1800 வாட்ஸ், ஆர்எம்எஸ் வேல்யூ 600 வாட்ஸ். இது 600 வாட்ஸ்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு சப்வூஃபர், 15 இன்ச் சப்வூஃபர் தான். மேக்னெட் டபுள் மேக்னெட் போட்டிருக்காங்க. இதோட காயில் நல்லா ஹெவியா கொடுத்துருக்காங்க, பேப்பரும் சரி எல்லாமே. இந்த பாக்ஸ் லென்த்து பார்த்தா 2 ஃபீட் வரும், ஹைட்டு 2 ஃபீட் வரும். இந்த பாக்ஸ் வந்து MDF யூஸ் பண்ணியிருக்கோம், மேட் போட்டிருக்கோம், மேட் ஃபினிஷிங் போட்டோம், நல்லா இருக்குன்னு சொல்லி மேட் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து மைக்கா போட்டால் அந்த முனையெல்லாம் உடஞ்சிரும், அதனால மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. கீழே ஏர் ஹோல்ஸ் எல் போட்ட டைப்ல போட்டிருக்கோம். அதே தான் 12 இன்ச்லயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். 12 இன்ச் வந்து JBL போட்டிருக்கிறோம், 1500 JBL 12 இன்ச்சில் போட்டிருக்கோம். அதே சமயத்தில் பவர் ஆம்பிள் பிளேயர்ல வந்து 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ரெண்டு சைடும் 4 ஃபெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து RMS வேல்யூ வந்து 600 வாட்ஸ் தான் RMS வேல்யூ இருக்கு, அதனால 4 ஃபெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சப்வூஃபருக்கு கரெக்டாக பக்காவாக இருக்கும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் 15 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரும் வோல்டேஜ் 50+50 வோல்டேஜில் போட்டிருக்கோம். இதெல்லாம் எந்த லைட்டிங்கும் வேணாம்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. சென்ட்ரலில் சுவிட்ச் மட்டும் வரும், ஆன் பண்ணும் போதும் சரி ஆஃப் பண்ணும் போதும் சரி எந்த நாய்ஸு சவுண்ட் எதுவும் வராது. அதாவது இந்த ஆம்பிள் பிளேயர்ல ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது எந்த நாய்ஸு எந்த சவுண்ட் எதுவும் வராது. இதுலயுமே வந்து 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே ஃபெட் யூஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். நல்லா ஹெவியான ஒரு ஆம்பிள் பிளேயர் தான். எப்பவுமே தெரியும் டெசிபிள் ஆடியோனா ரொம்ப 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 ரேட் கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பேக்கேஜ் ரேட் கம்மியாக தான் கொடுக்க போறோம். கஸ்டமருக்கு 7 ஸ்பீக்கரோட சேர்த்து தான் கொடுக்க போறோம். 7 ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லாதங்காட்டி இதை மட்டும் வச்சிருக்கோம். ஃபுல் பேக்கேஜை வச்சு ஒரு வீடியோ தனியாக போடுவோம், அது ஃபுல் பேக்கேஜ் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. நம்ம கிட்ட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15 இன்ச் சப்வூஃபர் ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இது ஒரு நார்மலாக ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் என்ன ரேட்டுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குமோ அதே ரேட்டுக்கு இந்த 15 இன்ச் சப்வூஃபர் கொடுக்க போகிறோம். ஏன்னா அந்த ரேட் வந்து நாங்கள் வீடியோவில் சொல்ல விரும்பல. இந்த ரேட் வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. கண்டிப்பாக எனக்கு 15 இன்ச் சப்வூஃபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க. இதை கேட்டு இந்த ரேட் என்ன வருது என்ன ஏதுன்னு வந்து கேட்கறதுக்காக கூப்பிட்டீங்கன்னா வந்து ரியலாக வாங்கணும்னு கூப்பிடுறவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்றதுக்கு நான் டைம் கிடைக்காத போயிரு. அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கால் பண்ணுறது ஒரு 9:30க்கு மேலே ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் மட்டும் கால் பண்ணுங்க. மார்னிங் 6 o'clockலேயே கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஏன்னா ஃபோன் எடுக்க முடியாது. மார்னிங் 6 o'clock கால் பண்ணிட்டு ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி கமெண்ட்ல போடுறீங்க. அதே சமயத்தில் ஈவினிங் வந்து 11:30, 12, 2 o'clock வரைக்கும் கால் பண்ணுறீங்க. நாங்கள் 11:30 வரைக்கும் எங்கள் கடை இருக்குது, இருந்தாலும் வந்து கால் அட்டன் பண்ணி பேச முடியாது. நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு டைம் இருக்கும். ஒரு சில நாள் லைவ் போட்டிருப்போம். ஏன்னா வந்து எதுக்காக இதை சொல்கிறேன்னா, 6 o'clock வரைக்கும் தான் கால் பண்ண சொல்றீங்க, 11:30 கால் பண்ணான்னு சொல்றீங்க. ஆனால் நீங்கள் 11:30 லைவ் போடுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. நாங்கள் ஒர்க் பண்றதுக்கு நான் டைம் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிறங்காட்டி நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ டைம் வரைக்கும் ஒர்க் பண்றோங்கிறதுக்காக நாங்கள் லைவ் போட்டு காட்டுறோமா ஒழியோ அந்த சமயத்தில் நாங்கள் ஃபோன் எடுத்து நாங்கள் பேசிட்டு இருந்தால் எங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே சமயத்தில் நம்ம கொடுத்துருக்க 6000 பட்ஜெட் கீழே இருக்கிற ஃபுல்லா 6000 பட்ஜெட் தான் 5.2 ஆம்பிள் பிளேயர் தான் வச்சிருக்கோம். எல்லா கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நேற்று ஒரு சின்ன இதுதான் ரீல்ஸாக போட்டிருந்தேன், அதில் பார்த்துட்டு 15 இன்ச் சப்வூஃபர் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து எஃபெக்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா 15 இன்ச் மான்ஸ்டர் சப்வூஃபர்னு சொல்லலாம். நார்மலாக பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் 12 இன்ச் JBL என்ன சைஸ் இருக்கு, 15 இன்ச் என்ன சைஸ் இருக்கு, கிட்டத்தட்ட இதோட 2 மடங்கு அது பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இடத்துல ஒரு ரூம்ல ஒரு 3 12 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது என்ன பேஸ் வருமோ அதே பேஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒரு 15 இன்ச்சில் வரும். இது ஒரு பெரிய காலுக்காக போட்டிருக்காங்க, கஸ்டமரே கேட்டதான் 15 இன்ச் சப்வூஃபர் வேணும், 12 இன்ச் சப்வூஃபர் வேணும்னு கஸ்டமரே கேட்டிருக்கிறாங்க. அதனால இந்த பேக்கேஜ் கொடுத்துருக்கு. இதுக்கு பவர் ஆம்பிள் பிளேயர் தனியாக தான் போட்டிருக்கோம், அதே ஆம்பிள் பிளேயர் வைக்கல. ஏன்னா வந்து பவர் ஆம்பிள் பிளேயர் தனியாக போட்டு எனக்கு வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க. இல்லை எனக்கு பவர் ஆம்பிள் பிளேயர் வேணும், அதுக்குள்ளேயே வேணும்னு சொன்னாங்கன்னா கூட நான் 15 இன்ச்சில் இருந்திருக்கிற கேபினெட் போட்டு அதுக்குள்ளேயே டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு போட முடியாது, எதுவும் இல்லை. எனக்கு கஸ்டமர் தனியாக பவர் ஆம்பிள் பிளேயர் கேட்டிருக்காங்க. இந்த பவர் ஆம்பிள் பிளேயர் லுக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கஸ்டமர் அந்த டிசைன் வேணும்னு கேட்டங்காட்டி போட்டு கொடுத்தோம். இதுலேயும் VA மீட்டர்லேருந்து எல்லாமே வச்சு கொடுத்துருக்கு. ஒரு சின்ன நாய்ஸ் எதுவுமே வராது. ஆன் பண்ணும்போது டப்புன்னு ஒரு சவுண்ட் வரும், அந்த சவுண்டு எதுவுமே வராது, எல்லாம் தெளிவாக இருக்கு. நீங்க வந்து சவுண்டை வந்து நீங்க ஒரு தியேட்டர்ல இருக்கிற ஃபீல் அப்படியே ஃபீல் பண்ணலாம். உங்களுக்கு தெளிவான ஒரு சவுண்டை ஃபீல் பண்ணலாம். நீங்க வந்து நார்மலா ஒரு 5.1 வந்து
12 இன்ச் சப்வூஃபர்ல போட்டு கேட்கறதுக்கும் இதுல கேட்கறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா 15 இன்ச் சப்வூஃபர் போட்டிருக்கு, பாக்ஸ் ரொம்ப அவ்வளவு ஹெவியா அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 40 கிலோவுக்கு மேல வருது பாக்ஸ் அவ்வளவு ஹெவியா இருக்கு. நீங்க வச்சீங்கன்னா கூட அப்படியே பாக்ஸ் அப்படியே இந்த கொடுக்குற பேஸ்ல பாக்ஸ் நவுறு அவ்வளவு வெயிட்டா இருக்கிற பாக்ஸ். நீங்களா பாருங்க, ப்ளே பண்றேன். இதோட சவுண்ட் தெளிவா ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ப்ளே பண்றேன். நான் யூடியூப்ல போட போறோம். என்ஜிஎஸ் சாங் தான் போட்டிருக்கு, நான் காப்பிரைட்ஸ் வந்துடும். அதனாலதான் என்ஜிஎஸ் சாங் தான் போட்டிருக்கோம். ப்ளே பண்றேன். ஹெட்செட் போட்டு கேளுங்க. இதோட பேஸை நீங்க அப்படியே ஃபீல் பண்ணலாம். ஒரு தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஃபீல் கம்பல்சரி உங்க வீட்டை தியேட்டரா மாத்தணும்னா நீங்க இந்த பேக்கேஜ் போகலாம். அதனாலதான் 15 இன்ச் சப்வூஃபர் போட்டிருக்கோம். உங்க வீட்டையே நீங்க தியேட்டரா மாத்தணும். தியேட்டர்ல படம் பார்க்கும்போது என்ன எஃபெக்ட் வருது, டிடிஎஸ் எஃபெக்ட், டால்பி டிஜிட்டல் எல்லாமே அதில் சப்போர்ட் பண்ணும். எல்லா ஆப்ஷனும் கொடுத்துதான் இருக்கு. அந்த ஃபீல் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்கும். ப்ளே பண்றேன், ஃபியூ செகண்ட்ஸ் ப்ளே பண்றேன். ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாருங்க. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. இந்த பேக்கேஜ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் நாங்கள் வாட்ஸ்அப்ல உள்ள டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல லொக்கேஷன்ல இருந்து எல்லாமே வச்சிருக்கு. இதோட ரேட் என்ன ஏது எல்லாமே வாட்ஸ்அப்ல நம்ம கொடுத்துருக்கோம். அதுலயே நீங்க போய் பாத்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்கிறீங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க ஃபாலோவர்ஸ் அதிகமாக தான் நாங்க கொடுக்குற வீடியோ அதிக பேரை போய் ரீச் ஆகும். ஏன்னா எல்லா இடத்துக்கு கொடுக்குற ரேட்டோட நம்ம ரொம்ப கம்மியான ரேட் தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். அதனால வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இந்த மாதிரி எனக்கு வேணும், அந்த மாதிரி வேணும் நீங்க அதே மாதிரி நம்ம வாங்க கஸ்டமர் நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. பெஸ்ட்டான ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க கமெண்ட்ல போய் ஃபீட்பேக் கொடுங்க. கம்பல்சரி அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எங்களுக்கு எதாவது க்ரோத்தா இருக்கு. உங்க லைக் கொடுங்க. நீங்க எங்களுக்கு அடுத்தடுத்து லைக் போட போறது நாங்கள் அடுத்தடுத்த ப்ராடக்ட் நம்ம போடலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கலாம். எங்களுக்கு ஒரு க்ரோத் ஆகி போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.